ஹீரோயின் தற்கொலை பண்ண விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்காரர் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயினோட பெட்ரூமில் தலகாணிக்கு அடியில இருந்து ஒரு ஃபோன் கிடைக்குது. அதை போலீஸ்காரர் எடுத்து வச்சுக்கிறாரு. இறுதிச் சடங்குக்காக உடம்பு எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போவும் அந்த பாடியை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது கட்டிலோட கால் உடஞ்சி கட்டில் மட்டும் தனியாக பின்னாடி போகுது. கட்டில் அப்படி சரிஞ்சுக்கிட்டே போய் செவரில் மோதி நிற்கிது. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் அரண்டு போயிடுறாங்க. இங்கே இந்த போலீஸ் ஹீரோயினோட ஃபோனை சைபர் கிரைமில் கொடுத்து ஃபுல்லாக செக் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற பந்தல் தானாகவே சரிஞ்சு கீழே விழுது. அதனால் இந்த தாடிக்காரருக்கு தலையில் அடிபட்டுருது. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. இந்த ஆள் ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஸோ ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதனால் ஹீரோயின் அவனை பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. இதை இந்த தாடிக்காரர் பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்கள் பொண்ணு ஒரு பையனும் இதை லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால தான் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினோட அப்பா கோமா வீட்டுக்கு வந்து ஹீரோயினை திட்டிட்டு அடிக்கவும் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் தன்னோட ரூமில் சூசைட் பண்ணியிருப்பாங்க. தான் ஹீரோயின் மேலே பொய்யா போட்ட பழிக்கு தான் ஹீரோயின் இப்போ தன்னை பழி வாங்குறதா அவர் நினைச்சுக்கிறாரு. அதனால ஹீரோயின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. வெளியே வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்றாரு. இந்த நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஒரு பையனும் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றா. இப்போ ஹீரோயினோட அப்பா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டு வாங்குறான்னு கோவத்தோட சொல்றாரு. ஹீரோயினும் இந்த பையனும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஜாதிங்கிறதுனால ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைமுகமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு உள்ளூர்லேயே ஒரு வேலை கிடைக்குது. இதுல ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா உள்ளூர்ல இவங்க லவ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோ வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை வருது. ஹீரோயின் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஹீரோ கிட்ட தான் பேசியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க. ஹீரோயின் இறந்த நியூஸை கேட்டு இந்த பையன் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டுக்கு வரான். ஹீரோயினோட அண்ணன் தன்னோட தங்கச்சி சாவுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க அவனை அலோ பண்றாங்க. அவனும் ஹீரோயின் காலில் விழுந்து கதறி அழுறான். இப்போ மறுபடியும் ஒரு 10-15 பேருக்கு மேலே அந்த ஹீரோயினோட உடம்பை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாராலையும் எடுக்க முடியல. ஹீரோயினோட அந்த இறந்த உடம்பை அசைக்க கூட முடியல. ஊர் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் ஃபோனில் உள்ள கால் ரெக்கார்டிங்ஸை போலீஸ்காரர் கேட்டிருக்காரு. கடைசி இந்த பையன் கிட்ட தான் அரை மணி நேரமாக ஹீரோயின் பேசியிருக்காங்க. ஸோ அவனை பிடிக்க போறாங்கன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் கழுத்தில் கை வைக்கிறாரு போலீஸ்காரர். இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணாம ஹீரோயின் ஃபோனை தூக்கி போட்டுறாங்க. இவங்க பேசினதெல்லாம் இந்த பொண்ணோட அண்ணன் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுறான். இவன் ஜாதி வெறி பிடிச்சவன். அதனால அந்த பையனை மறந்துன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். இதனால கோவத்தில் ஹீரோயினோட அண்ணனை அவ கழுத்துல மிதிச்சே கொள்றான். கொண்டுட்டு சூசைட் பண்ண மாதிரி தொங்க விட்டுறான். இது எல்லாமே ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. ஆனால் அவன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். அவனோட அப்பாவே அவனை துரத்தி பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஹீரோயினோட அம்மா பயங்கர அதிர்ச்சியாகி இப்போ ஹீரோயினை பார்க்க உள்ள வராங்க. இந்த பாவிங்கெல்லாம் பண்ண அநியாயத்தை இந்த உலகத்துக்கே சொல்றதுக்காக தான் செத்ததுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு இருந்தியாமான்னு சொல்லி அழுறாங்க. இவ்வளவு நேரம் கல்லு மாதிரி இருந்த அந்த உடம்பு தன்னோட அம்மா மடியிலே வந்து விழுது. அவங்களும் அதை கட்டி இணைச்சி அழுறாங்க. இப்போ கடைசியா ஹீரோயினோட உடம்ப இறுதிச் சடங்குக்காக வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வராங்க. ஊரே சேர்ந்து இந்த பொண்ணுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. இதோட இந்த படமும் இங்க முடியுது.